கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல் 34 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவார். Today's scripture reading is taken from Matthew chapter 6 verses 31 to 34. Therefore, do not worry saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For all these things the Gentiles seek. For your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. May the good Lord add his blessings upon the reading and meditation of his word for us today. Amen. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிச்ச வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let us pray. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாள் ஆராதனைக்கு அழைத்து வந்தது உங்க கிருபை, உங்க ஆசீர்வாதம், உங்க வழிநடத்தல். இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே வந்து நிற்க கிருபை செய்தவரும் நீர் ஒருவரை. இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்காம் நன்றி. பல காரியத்திலும் உங்க கிருபை எங்களோடு இருந்ததுக்காம் நன்றி. இதோ புது வருஷத்துக்கு அடியெடுத்து வைக்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. இதோ உங்க வார்த்தையோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வசனத்துக்காம் நன்றி. எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எங்களோடு கர்த்தாவை பேசி ஆசீர்வாதத்தோடு இந்த புது வருஷத்துக்குள் அடியெடுத்து வைக்க கிருபை செய்யும் அப்பா. இதோ முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க நாமம் இந்த வசனத்தின் மூலியமாக மகிமைப்படுகிறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். அது உமக்கு சேர்ந்தது ஐயா. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, இந்த புது வருஷத்துக்குள் அடியெடுத்து வைத்து இந்த புது வார்த்தைக்கு போறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு போறோம். ஓகே, நான் கேட்க போறேன், வசனத்தை நீங்க சொல்ல போறீங்க. இதை நான் சொல்லிட்டேன். ஓகே, 2023 தேவன் ஒரு வசனத்தை கொடுத்தார். 2023 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏன்னா நம்ம வருஷம் வசனத்தை எடுத்துட்டு சும்மா இது இந்த வருஷத்தோட வசனம் அது முடிஞ்சிச்சு அப்படி இல்லை. அந்த வசனம் தொடர்ந்து நம்மளோட காரியங்களை செய்து வருகிற வசனங்கள். ஸோ 2023 ஆக்சுவலி 17ல இருந்து நம்ம பார்த்துட்டு வரணும். ஏன்னா 17ல இருந்து இந்த சபை ஆரம்பித்து தேவன் வசனத்தை கொடுத்துட்டே வராரு. ஆக்சுவலி அதெல்லாம் நீ ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு செயின் மாதிரி வருது. ஆக்சுவலி ஓகே, நான் இந்த ரொம்ப வருஷத்துக்கு பின்னால போல 23 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க. இல்ல, அது 24ஓட 23ஓட ஞாபகம் இருக்கா? ரூத் 2 வசனம் 12. ஓகே, நான் யார் வாசிக்கிறேன்? நானே வாசிக்கிறேன். The Lord repay your work and a full reward be given you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளை இடுவாராக. ஆக்சுவலி தேவன் அங்க என்ன வசனம் சொன்னார்னா, நம்ம செய்கிற வேலைக்கு தக்க, தேவனுக்காக நம்ம செய்கிற காரியத்தின் படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், தேவனோட கரத்துக்குள் அடங்கி இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொன்னது. அப்புறம் 2024க்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. இது ஆக்சுவலி
ஒரு போதகர் ஓசியில இருந்து வந்து அவர் அந்த வசனத்தை கொடுத்துட்டு போனாரு. அந்த வசனமே நம்ம வசனமாக ஆச்சு. அது கரெக்டா சொன்னீங்க. ஐசையா 55 வசனம் 5. அங்க தேவன் சொன்னாரு, surely you shall call a nation you do not know, and a nation who do not know you shall run to you because of the Lord your God and the Holy One of Israel, for he has glorified you. உமக்கு அல்லது நமக்கு தெரியாத ஜனங்களும் அல்லது அவங்க நமக்கு தெரியாது அந்த ஜாதிகள் மத்தியிலே நீங்க கூப்பிடுவீங்க, அவங்க உங்களை நோக்கி ஓடி வருவார்கள் என்று அந்த வசனம் சொன்னிச்சு. அதுக்கு அங்கிட்டு போன வருஷம் ஒரு வசனத்தை கொடுத்தா, அதாவது இந்த வருஷத்துக்கு உள்ளது. அதுதான் கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையே நமத்தலாம் என்று தேவன் சொன்னார். அதுக்குள்ள 2 சாட்சிகள் 2 பேர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிரதர் சாட்சி சொன்னாரு எப்படியாக தேவன் காரியங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு. தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கும் தொடர்பு இல்லாம இருக்குதே. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் தேவன் ரிவர்ஸ்ல கொடுத்துட்டு வர்றாரு நமக்கு. ரிவர்ஸ்னா தெரியுமா? ரிவர்ஸ்ல கொடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா ஜாதியை கூப்பிட்டு ஜாதி வரல. அப்ப நான் கொடுத்த வசனம் ராங்கா? இல்ல. அப்புறம் தேவன் சொல்றாரு, நீங்க செய்கிற சேவைக்கு தக்க பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு. சில பேர் பெற்றிருக்கிறோம், சில பேர் பெறல. என்னங்க ஆண்டவரே? அப்புறம் கடுகளவு விசுவாசம். சில பேத்துக்கு கடுகளவு விசுவாசம் இருக்கு, சில பேத்துக்கு கடுகளவு விசுவாசம் கூட எங்க இருக்குன்னு தெரியல. ரைட்டா இல்லையா? ஆண்டவரே, நான் முட்டிக்கால போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிற அந்த காரியம் நடக்கணும்னு நடக்க மாட்டேது ஆண்டவரே அப்படின்னு. நானும் அப்படிதான் ஜெபிச்சுட்டேன். என்ன ஆண்டவரே எப்படியா அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வாட்டி இந்தியாவுக்கு போயிட்டேன். திடீர்னு அங்க இந்த வசனத்தை கொடுத்துன்னு அப்ப நான் திருப்பி ஜெபிச்சேன் ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கணும்னா எனக்கு திருப்பி உறுதிப்படுத்துங்க, இந்த வசனம் வரணும். திருப்பி இந்த வசனம் திருப்பி வந்துச்சுன்னா எஸ் யூ ஆர் கன்ஃபர்மிங் அப்படின்னு. சோ ஒருவர் இந்த சபையில பிரசங்கிக்கும் போது முழுசா அந்த வசனத்தை அப்படியே கொடுத்தாங்க. இந்த 31 மேத்யூ 36 31 இருந்து 34 வந்து அப்படியே கொடுத்தாங்க. ஆக்சுவலி அதுல ஒரு வசனத்தை தான் தேவன் கொடுத்தாரு. அதை வாசிங்க மறுபடியுமாக. மேத்யூ 6 வசனம் 33. ஆக்சுவலி இந்த புது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கிற தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் அதுதான். மேத்யூ 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் புது வருஷத்துல அடி எடுத்து வைக்கும் தேவஜனங்களே, நம்மள பார்த்து தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அப்ப வசனத்துக்கு போனோம். அங்க வசனம் சொல்லுது, நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை போடுவோம் அப்படின்னு. ஆக்சுவலி அதோட சேர்த்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த சபையில் உள்ளவங்க யாருமே என்னத்தை உடுத்தோன்னு கவலையே இருக்காது. நீங்களா ஜெகஜோதியா இருக்கீங்க. வீட்டுல நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வாங்கிட்டு வந்தது அது என்ன சொல்லுவாங்க, என்ன பேக்கு, டிராவலிங் பேக்கு கூட இன்னும் திறக்கல. அது உள்ளுக்கு அவ்வளவு நிறைய இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கபட்டை திறந்தீங்கன்னா ஜாமா அப்படியே உளுந்துரும், அவ்வளவு அளவுல இருக்கு. சோ துணிக்கு நீங்க உங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஓகே. இன்னொன்னு எங்க வைஃப் சொல்லுவாங்க, கொடுக்க கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி புதுசா கட்டி எனக்கு இந்தியாவுக்கு போகும்போது கூட ஒரு பேக் 20-25 kg கொடுத்தாங்க. கொண்டு போய் கொடுத்துருங்க, எல்லாம் புதுசு. சில இதுல வந்து டேக்க கூட இன்னும் கழட்டல. நான் உங்களுக்கு கொடுக்கும் போது நான் வயிறு அடிச்சுட்டேன். ஐயோ 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 என் பணம்லாம் போகுதுன்னு. சும்மா. ஓகே. சில பேருக்கு ஆசீர்வாதம். நான் நினைக்கிறேன் துணிக்காக நீங்க கவலையும் பட போறீங்க. இங்க யாராச்சும் சாப்பாடுக்கு வேதனையா இருக்கீங்களா? அதுவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆகாரம் ஃப்ரீயா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை கொடுக்கணும். ஆனா அவரு பிரதர் சொல்லிட்டாரு, சபை கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கிறேன். பணம் ஆசீர்வாதம் சாப்பாட்டுலயே இருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கும் கவலை இல்லை. ஏன்னா நமக்கு போத்த டொனேஷன் கூட வாரம் போயிட்டு இருக்காது. நான் சொல்றது உண்மையா இல்லையா? அப்ப நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு இதுல குறை இருக்குது. என்ன குறை? ஆவிலே குறை இருக்கு. குறைனா ஐயோ நான் பஞ்சம் அப்படி சொல்லல. நல்லா யோசிப்பாருங்க. மேபி we need more blessing in the spirit.
ஆவியிலே நம்ம இன்னும் உற்சாகப்படணும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் தேவனுக்காக காரியங்களை செய்யணும் சொல்லி தேவன் இந்த வசனத்தை சொல்றாரு. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அப்பனா நீங்க ஒரு சமயம் அந்நிய பாஷை பேசலன்னு வைங்களேன், ஏன்னா இது தேவன் ஒரு ஆளு மூலியமாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, தேவன் இதை வெளிப்படுத்தினாருன்னு. அதை நான் சேர்த்து இந்த வசனத்தோடு உங்களுக்கு சொல்றேன். ஒரு சமயம் நீங்க அந்நிய பாஷையில பேசல, அந்த வாஞ்சியாக இருக்கிறீங்க, தேவன் சொல்லுகிறார் முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், இந்த பிளஸிங் நான் உனக்கு தரேன். சில பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க, அதை வியாக்கியானம் செய்ய உங்களுக்கு you don't know how to interpret it, you don't know what you are talking. The Lord is promising you, I will bless you with the interpretation if you seek the kingdom of God and His righteousness. எத்தனை பேர் அற்புதம் அடையாளம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆத்மாவிட்ட போய் தேவனோட அன்பை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? தேவன் இந்த நாளிலே அந்த வசனத்தை கொடுத்து சொல்கிறாரு, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். இந்த முதலாவதுனா என்னங்க? முதலாவது what God is telling, seek first. இந்த seek firstனா என்னங்க? உங்களை தாங்க கேட்டேன். seek first. ஏன் தேவன் சொல்றாரு முதலாவது அப்படின்றாரு? அப்பனா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு முதல் வச்சு தேவனை செகண்ட்ல வச்சிருக்கோம். Are you following me? இல்ல pastor, I always give first preference to the Lord. Very good. If you are giving to that, very good. But today the Lord is telling, seek first the kingdom of God and His righteousness, and all this blessing will come. Which blessing? Go back. அந்த போன வருஷத்தோட blessing அல்லது இந்த வருஷத்தோட blessing. கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ மலையை நவுத்துவான். ஒரு சமயம் மலையை நவுத்த முடியாம இருந்துச்சு. ஏங்க? நீ கேட்ட காரியம் நடக்க முடியாம இருந்துச்சு. நான் ஜெபிச்சனே, ஏன் முடியல? ஏன்னா தேவன் சொல்ற, நீ என்ன தேடல, என் ராஜ்யத்தை தேடல, என் நீதியை தேடலன்றாரு. இதை தேடு, அதை நான் செய்யறேன்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் எவ்வளோ ஆத்மாவுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன் பாஸ்தா, அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கிறேன் பாஸ்தா, நானும் ஜெபிக்கிறேன். ஆனா அந்த ஆத்மா கொஞ்சம் கூட அதாவது நவதுற மாதிரியே இல்லையே, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒண்ணுமே தெரியலையே. ஏன்னா தேவன் சொல்கிறாரு, நீ முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடல, அவரோட நீதியை தேடல. அப்ப இந்த முதலாவது என்று சொல்லுகிற காரியம் ஃபர்ஸ்ட். என் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நான் அவருக்கு கொடுக்கணும். But what we do, we always use our wisdom, our knowledge. இப்போ எனக்கெல்லாம் 65 வயசுங்க. என் ஒய்ஃப் கோச்சுக்குவாங்க, நீங்க எப்போதும் வயசு கூட்டி சொல்லாதீங்க, நீங்க 64 தான். அடுத்த வருஷம் எடுத்து வச்சா 65. ஓகே, சரி. இந்த 65 வயசுக்கு எனக்கு ஞானம் இல்லை இருக்கா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க போத அளவு இருக்குமா இல்லையா? ஆனா ஆக்சுவலி என் ஞானம் உப்பை. My wisdom is nothing. My wisdom, my understanding, my knowledge, whatever I have is zero if I compare with my Lord Jesus. இயேசுவோட ஞானத்துக்கு நான் கம்பேர் பண்ணனா I am nothing. So தேவன் என்ன சொல்றாருன்னா, முதலாவது அவரோட ராஜ்யத்தை அவரோட நீதியை தேடுங்கன்னு சொன்னா, முதலாவது எந்த காரியத்தை நான் யோசிச்சாலும், எந்த காரியத்தை நான் சிந்திச்சாலும், எந்த காரியத்தை நான் பேசணும்னு நினைச்சாலும் என் தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ன்றாரு. I must first go to the Lord and say, Lord, can I do this? உங்களுக்கு தெரியுமா, சம்டைம் நம்மளுக்கு பல பிரச்சனையில நம்ம மாட்டியிருக்கோம், பல துன்பத்தில் பல வேதனையில மாட்டியிருக்கோம். ஏன் சொல்லுங்க? வாய் சரியில்லை பஸ்டர், ரைட்டு. ஏன் அந்த வாய் சரியில்லை? ஏன்னா நம்ம காது கேட்டோர் ஏதாச்சும் காரியம் உடனே பிரெயின் என்ன சொல்லுது? உங்களுக்கு சொல்லாதா? பிரெயின் சொல்லும். என்ன சொல்லும்? பதில் கொடு, அடி, குத்து, போடு. ஆனா தேவன் இங்க என்ன தெரியுமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறாரு? எந்த சூழ்நிலையில நம்ம நின்றாலும் முதலாவது தேவனுக்கு எடுத்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணும்? பேசலாமா வேண்டாமா?
அதை கேட்கணும். பட் வி ஆல்வேஸ் செய்யறதெல்லாம் செஞ்சு பிரச்சனையே ஆகனோட ஓடி போய் வீட்டில் உட்காந்துட்டு எஸ் வாட் ஐ டிட் இஸ் ரைட், எஸ் வாட் ஐ டிட் இஸ் ரைட் சொல்லிட்டே இருப்போம். ஆனா திடீர்னு முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? வாட் யூ டிட் இஸ் ராங். வை சன், வை டாட்டர், நீ எதுக்கு போய் அவங்கள்ட்ட சண்டை போட்ட, எதுக்கு நீ போய் இதை சொன்ன, எதுக்கு போய் நீ அதை செஞ்ச? ஐயோ ஆண்டவரே அது ரைட் இல்லையா, செஞ்சிருக்க கூடாதுமா, நீ சொன்னது செஞ்சது ரைட்டு தான், ஆனா அந்த ஆத்மா வேதனையோடு இருக்க, அந்த ஆத்மா கஷ்டத்தோடு இருக்க. சோ தேவன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற காரியம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க. அதுக்குன்னு ஒரு வசனத்தை வாசிங்க. டிட்ரானமி. இன்னைக்கு எல்லாம் முழுசா என்னால முடிக்க முடியாது, ஏன்னா எல்லா டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். இது 2 வாரத்தின் sermon. சோ பாதி sermon அடுத்த வாரம் தான் சொல்லுவேன். சோ அதனால நீங்க அடுத்த வாரம் வந்து கலந்துக்கணும். ஹல்லேலூயா. ஓகே, டிட்ரானமி 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது ஆக்சுவலி புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா this is the first commandment. Am I right? இது தேவன் நமக்கு கொடுத்த முதல் commandment. என்ன commandment? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் அன்பு கூறுவாயாக. So what God is telling here is our first preference should be the Lord. I must love the Lord first. So என் தேவனை நான் நேசிச்சனா, என் முழு பலத்தோடும் என் முழு சரீரத்தோடும் என் முழு சகலத்தினாலும் நான் என் தேவனை நேசிச்சனா, நான் என் தேவனோட பெர்மிஷன் இல்லாம நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். I will never do anything without my God's permission. Okay, முதல் காரியம். இரண்டாவது Proverbs 3:6. நீதிமொழி 3:6. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா காரியத்தையும் all your ways acknowledge him. எல்லா வழிகளிலும் அவரை acknowledge பண்ணுங்க. அப்ப தேவன் சொல்றார் and he shall direct your path. அவர் எந்த பாதையில போகணும், எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி அவர் நம்மளை வழி நடத்துவாராம். அவர் என்ன சொல்றாரு, எல்லா காரியத்திலும் அவருக்கு முதல் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் கொடுக்கும் போது தேவன் மற்ற காரியத்தை செய்துவார். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு பிள்ளைங்க 2 பேரும் சாட்சி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பிரதர் சாட்சி சொன்னாரு. எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, when you give your first preference to God, God blesses you. அது என் பிள்ளைங்கனால நான் சொல்லல, நாங்க எவ்வளவு வேதனையிலே கஷ்டத்திலே எங்க குடும்பங்களா கடந்து சென்றுச்சுன்னு எங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். மேபி யூ ஆல் டோன்ட் நோ. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு பாருங்க, இப்போ மோதிரம் போட்டிருக்கேன், சங்கடி போட்டிருக்கேன், இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கிறேன்னு நீங்க பார்த்துட்டு ஐயோ பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் எப்படி இருந்தேன்னு அன்னைக்கு அப்படி ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் போய் காரியை ஸ்டார்ட் பண்ணோம் பாஸ்டர் 20 நிமிஷத்துக்கு அது ஸ்டார்ட் பண்ணாதான் அதுக்கு நான் எடுத்து ஓட்ட முடியும்னு. அப்புறம் என்னப்பா சொன்னார், நீங்களா ஆசீர்வதிக்கப்பட்டு. நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்க வாங்கல, நான் ஒரு காடி வச்சிருந்தேன், கேட்கணுமா உங்களுக்கு கதை? சொல்லுங்க பாஸ்டர். என் காடி ஓப்பேல் கெடட். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓப்பேல் கெடட்? அது நாக்காளி நான் சொந்தமா கட்டையில செஞ்ச நாக்காளி. தல்வாணி எல்லாம் சுருட்டி கவர் போட்டது. அப்புறம் போயிட்டே இருக்கும்போது மலையில தண்ணியில விட்டேன்னு வைங்க, இப்படி காலை தூக்கணும் சில்வாரோட, ஐயா தண்ணி அடியில பூந்து வரும், வந்துட்டு கடல் மாதிரி வெளியே போகும். பிரதர் சிஸ்டர் நசா போய் சொன்னா என் வாய்ப்பிட்ட கேட்டு பாருங்க, அவங்க தான் பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க. அப்புறம் மழை ரொம்ப அடிச்சுச்சுன்னா இருக்கிற துணியெல்லாம் எடுத்து சொருகணும். ஏன்னா இந்த வீட்டுல தண்ணி ஊத்தும் பாத்துருக்கீங்களா, அது மாதிரி. அவர் என்னப்பா கேட்டாரு, பாஸ்டர் நீங்க போய் சொல்றீங்க. ஐயா அப்படிதான் நான் வாழ்ந்தேன். அப்படில இருந்து இன்னைக்கு நான் இந்த காடியை ஓட்டுறேன்னா இது தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம். முதலாவது தேவனோட இடத்துக்கு கொடுத்து பாருங்க பிரதர். பாஸ்டரை பார்த்து சொன்ன, நீங்க கவலையே படாதீங்க, இன்னைக்கு 20 நிமிஷத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்றீங்க, தேவனோட ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. ஒரு புது காடியை, அதாவது நீங்க நடந்து போறதுக்கு போதே இப்படி ஸ்டார்ட் பண்ற அளவுல தேவன் உங்களுக்கு கொடுப்பார் பிரதர் பாஸ்டர் நான் சொன்னேன். நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இன்னைக்கு எங்க
ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா இது தேவ கிருபை. அதை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, சோ எல்லா இடத்துலையும் acknowledging, don't use your brains. தேவஜனமே, நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம். இதனால தான் we cannot see காரியத்தை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பெற முடியல. எல்லா இடத்துலையும் குறைவான காரியம். ஐயோ, ஏன் இது என் வாழ்க்கையில நடக்க மாட்டேது, ஏன் இது கிடைக்க மாட்டேது? Because we never seek the Lord first. அதனால தான் அவர் சொல்றாரு, seek me first. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது இதெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும், இதெல்லாம் கொடுக்கப்படும். இதெல்லாம் தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். சரிங்களா? first seek. ரெண்டாவது, what does kingdom of God means? அவர் சொல்ற முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. தேவ ராஜ்யம்னா என்னங்க? எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம்னா, the kingdom is like a territory. ஒரு ராஜ்யம் இப்படி வரப்போகுது, அதை தேட சொல்றாரு அப்படின்னு. ஆக்சுவலி இல்லைங்க. தேவ ராஜ்யம்னா கர்த்தர் நம்மளை ஆள்கை செய்யணும். இட்ஸ் எப்படி சொல்றது, God must reign us. reign தான் சொல்லுவாங்க அந்த இங்கிலீஷ்ல. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க? ஹalleluya. புது வருஷத்துக்கு போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு போங்க. God must rule, right? now must rule us. தேவன் சொல்றாரு, அவரு நம்மளோட வாழ்க்கையில ரூலர் ஆகணும். அதுதான் இந்த கிங்டம் ஆஃப் காட்னு அர்த்தம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசனம். சரி, இந்த ராஜ்யம் என்ன சொல்லி போறதுக்கு ஒரு வசனத்தை வாசிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கடந்து போவோம். லூக்கா 17 வசனம் 21 வாசிங்களேன். Luke chapter 17 verse 21. What is this kingdom of God? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாருங்க, தேவ ராஜ்யம் என்னன்னா, அது அங்க இருக்கு, அது இங்க இருக்கு, அங்கெல்லாம் இல்ல. அது எங்க இருக்குன்னா இங்க இருக்குது. It is in you. That means தேவன் உங்களை ஆள்கை செய்யும் போது, when God reigns you, the kingdom of God is inside you. Today the kingdom of God is not with us. ஏன் சொல்லி நான் சொல்லிட்டே வரேன். ஓகே, ரோமர் 14 வசனம் 17 18 வாசிங்களேன். ரோமன் chapter 14 verse 17 and 18 வாசிங்களேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியின் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். தேவஜனமே, இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, for the kingdom of God is not eating and drinking, okay, but righteousness and peace and joy in the Holy Spirit. நமக்கு சந்தோஷத்தை கொடுப்போம், சமாதானத்தை கொடுக்கிறது the kingdom of God. அப்ப என்ன ஆச்சு? ஏன் தேவனோட ராஜ்யம் என் வாழ்க்கையில இல்ல, அது நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா, ஆக்சுவலி ஜெனசிஸ்ல இருந்து நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னா, தேவ ராஜ்யம் தேவன் தான் ஆள்கை செஞ்சுட்டு வந்தார். மனுஷனுங்கள எல்லாம் அவர் தான் ஆள்கை செஞ்சுட்டு வந்தாரு. He was the king. What he says will happen. அப்படிதான் நடந்துகிட்டே வந்துச்சு. ஆனா ஒரு கட்டம் வந்துச்சு, மனசன் சொல்லிட்டான், I don't want you. I don't want you to reign me. நீ எனக்கு ராஜாவா இருக்க வேண்டாம். I don't want. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா வாசிங்க. 1 சாமுவேல் 8, 1 Samuel chapter 8 verse 6 and 7. வசனம் 6 7 வாசிங்களே. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆமென். தேவஜனமே, அந்த வசனத்தை ரொம்ப கவனமாக வாசிச்சீங்களானா, அங்க வசனம் சொல்லுது, சாமுவேல் இஸ் a தீர்க்கதரிசி. ஓகே,
தேவன் சொல்லுகிற காரியத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த மக்களுக்கு இப்படி சாமுவேல் சொல்லி தேவன் சேர்ந்து அவங்க பிடிச்சிக்கல. You know what they say? They like other people. மத்தவங்க மாதிரி எல்லாத்துக்கும் ராஜா இருக்காங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ராஜா இருக்காங்க, அது மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லி சாமுவேல் மூலியமாக அவங்க சொல்றாங்க, போய் நீ கடவுள்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு இப்படி தேவன் ஆளுகை செய்ய வேணாம் அப்படின்னு. சோ தேவன் சொல்ற சாமுவேல் போய் ஜெபிச்ச காரியத்தை கர்த்தரோட பேசுற கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, அவங்க செய் வேண்டியதை என்ன வேணும்னு சொல்லி நீ செய். ஏன்னா அவங்க ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்கன்னு சொல்றாரு. It's a very painful situation. It's a really painful. நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று நீங்க அந்த வசனத்துல பார்க்கலாம். அவர் சொல்றாரு, அவங்க என்ன வேண்டான்ட்டாங்க, நான் அவர்களை ஆளுகை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. What I'm doing for them or how I'm talking to you all and asking to do things, they don't like me. They have rejected me. தேவஜனமே அது ரொம்ப வேதனை. அன்னில இருந்து from that day till today நமக்கு தேவன் ஆளுகை செய்யணும்னு நமக்கு ஆசையே இல்லை. இன்னும் பார்த்திருக்கீங்களா சில சமயத்துல பிள்ளைங்க அப்பா அம்மா வீட்டுல எப்போதும் சொல்லிக்கிட்டே இருந்தா, எத்தனை பிள்ளைங்க அம்மா வெரி குட் அம்மா, அப்பா வெரி குட் அப்பா, வாட் யூ டெல்லிங், ஐ வில் ஃபாலோ 100%. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க? என் புள்ள கை தூக்குது. மொத்த சண்டை போடுறாரு அவங்க. இங்க எத்தனை பேர் ரிஷான் whatever அச்சா டெல் அம்மா டெல் எஸ் ரெடி எஸ் பப்பா மம்மா ஐ நோ cross the line இருக்கா? நம்ம முன்னுக்கு தலையை ஆட்டிக்கிட்டாலும் பின்னால போய் இந்த கிழவன் கிளவி இருக்கு, ஐயோ இதை வாங்குறாங்களா? I think they are useless, you know. I like that father, I like that mother. Why? That father driving Mercedes, you know. That mother, oh, very good. My father and mother are useless. யாரும் நல்லா சொல்லி கேட்டதே இல்லை. ஆனா பொட்டியில வைக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன், ஐயோ எங்க அப்பா போயிட்டாரே, இதை கொடுத்தாரே அதை கொடுத்தாரே. அப்பயும் கொடுத்தாரே தான். ரைட்டா இல்லையா? ஏதாச்சும் கொடுத்தா அப்பா நல்லவர், கொடுக்கலனா பிள்ளைங்களா சிரிக்குது, தெரியுதுல? ஓகே. சோ இயேசு கிட்ட எல்லாரும் வர்றது எதுக்கு? அவங்க சொன்ன மாதிரி செய்யணும். ஆனா அப்படி செய்யல. அவர் உடனே சொல்லிட்டாரு, ஓகே உங்களுக்கு ராஜா தானே வேணும், கொடுத்துட்டு ஒண்ணு சொன்னாரு சாமுவேல்கிட்ட, நீ போய் சொல்லு, அவங்க ராஜா கேக்குறாங்களே, what the king will do to them, you better tell them before. அது முடிஞ்ச கொஞ்சம் நீட்டு வாசிப்போம். 1 சாமுவேல் 8 வசனம் 10ல இருந்து 18 வாசிங்களேன். 1 Samuel 8 chapter 10 to 18. அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும்
தேவஜனமே, இந்த வசனத்தை தயவு செய்து வீட்டுல போய் இன்னும் நல்லா வாசிங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனாலும் தேவன் சொல்லும் காரியம் என்னன்னா, மொதல்ல அவர் எச்சரிச்சிட்டாரு. சாமுவேல்கிட்ட சொல்றார், go tell your people who wants a king. Now how the king's behavior will be. ஒரு ராஜாவோட அவரோட நடத்தை எப்படி இருக்கும், அவர் என்ன செய்வார் உங்களை சொல்லி அவர் சொல்லிட்டாங்க. நம்மளை அடிமைப்படுத்துவார்கள். அவனுக்கு அப்பம் சுட்டு கொடுக்கறதும் நம்ம வேலை தான். ஆக்சுவலி அந்த வசனத்தை வாசிக்கும் போது குதிரை பெண்ணுக்கு போவாங்க, இது பார்க்கலாம், வாசிக்கும் போது நல்லா இருக்கும். ஆக்சுவலி we are a servant or we become the slave of the king. பாஸ்டர், இது அந்த காலத்தோட ஸ்லேவ் பாஸ்டர். இப்ப நம்ம எதுக்கும் ஸ்லேவ் இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பயும் நம்மளை சில காரியங்கள் ஆள்கை செய்கிறது. we are slave for certain things. Even for our country we are slave. Income tax கட்டாம எத்தனை பேருங்க உயிரோட போயிடலாம், தப்பிச்சிடலாம். பாஸ்டர், நம்ம வேலை செஞ்சா கட்டணும். Yes, because we ask for a king, we ask for a prime minister, we ask for everything. We don't want our lord to rule us, so we have to pay la. காடி ஓட்டணும், டாக்ஸ் கட்டணும். Do you see? இது அந்த காலத்து காரியம். ஆனா அதே காரியம் இப்பயும் நடந்து கொண்டிருக்கிறது. We become slave. We pay for everything. Why? Because we ask for a king. So தேவன் சொல்கிறார், அங்க பாருங்க, அங்க சொல்றாரு, இந்த சூழ்நிலை வரும், நீ என்ன வந்து அழுவ, ஆனா நான் செவி கொடுக்க மாட்டேன். I am not going to listen to you because you asked for the king. அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்போ இவெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொன்னீர்களே, அப்ப நான் இப்ப அழுவுறேன், என்னை கேட்க மாட்டீங்களா? என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயம் கேட்பார். அதுக்கு ஒரு காரியம் நான் செய்யணும். என்ன செய்யணும்? வாசிங்க, மார்க் 1 வசனம் 15. மார்க் 1 வசனம் 15. மார்க் chapter 1 verse 15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்ப தேவன் சொல்கிறாரு, ஒரே காரியம் தான் சொல்றாரு. நான் எப்போதும் சொல்றது, இயேசு இந்த பூமிக்கு வந்து அவரோட பிரசங்கம் ஒரே ஒரு பிரசங்கம் தான். என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கும் அவர் அதே தான் நம்மகிட்ட சொல்றாரு, மனம் திரும்புங்கள். எதுல இருந்து நான் மனம் திரும்பணும்? ஆண்டவரே, இந்த ராஜ்யம் என்னை பல காரியங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதுல இருந்து நான் விடுவிக்கணும், நான் மனம் திரும்பணும். I must repent and ask the Lord, Lord, you come and reign me, you come and rule me. நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்னு, நான் செய்யறேன். அப்போ உடனே நீங்க இப்ப என்ன தெரியுமா கேட்டு இருப்பீங்க, அப்போ நம்ம அனுவர் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த லோக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டாமா? அதை சொல்லலை இங்க. நீங்க உடனே அதை போட்டு இங்க உள்ள கொண்டு வந்து, பாஸ்டர், அப்ப இது நான் கீழ்ப்படிஞ்சு ரிப்பேர் பண்றேன்னா நான் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாமா? நான் காடிக்கு ரோட் டேக்ஸ் எடுக்க வேண்டாமா? அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அதெல்லாம் வாங்கினதுனால அங்க போயிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ரோட் டேக்ஸ் கட்டுறதுக்கு இது வேணுமா இல்லையா? ஓ, நீங்களா ரோட் டேக்ஸ் காசு கட்டாம எடுத்துருவீங்களா? அதை தேவன் கொடுப்பான். தேவன் சொல்கிறார், முதலாவது என்று அவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், இவைகள் கூட்டி கொடுக்கப்படும். And God will fulfill all your needs. And God is telling, first seek his kingdom. அப்பனா இன்னில இருந்து, ஆண்டவரே, நீங்க தான் என்னோட ராஜா. You tell me what to do, I will do, Lord Jesus. Are you following me? Okay? சரி, நான் சொல்லிட்டேன் எதுல இருந்து நான் ரிப்பைன் பண்ணோன்னு, ரைட் இல்லையா? இது இன்னும் ஆழமான காரியம் அடுத்த வாரம் சொல்றேன். சரி, இந்த ராஜ்யம் சொல்லிட்டு God says first seek his kingdom and then righteousness. இந்த righteousnessனா என்னங்க? தமிழ்ல என்ன சொல்லுச்சு? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியை தேட சொல்றார். நீதினா என்னங்க? What is the righteousness? God is telling, search first, seek the righteousness. இப்ப kingdom என்னன்னு தெரிஞ்சிருச்சு, seek first ன்னு தெரிஞ்சிருச்சு. the righteousness என்ன?
இது ஹோம்ஒர்க், உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்த வாரம் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. சண்டே என்னோட செர்மன் திருப்பி இதே டாபிக் தான். கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு ஆளும் ஒரு 3 அன்ரைச்சியஸ்னஸை தேடிட்டு வரணும். காதுல உழுதுச்சா உழுவுலி, என்னத்தை தேடிட்டு வரணும்? அன்ரைச்சியஸ்னஸ். அந்த அன்ரைச்சியஸ்னஸ் உங்க வாயில இசத்துக்கு சொல்லக்கூடாது, பைபிள் கொட்டேஷனை வச்சு சொல்லணும். ஏன்னா இப்ப எல்லாரும் எதை கேட்டாலும் பைபிள் சொல்லிச்சா, பைபிள் சொன்னிச்சா, சாப்பிட வேண்டாம்னு சொன்னா கூட பைபிள் சொன்னிச்சா. என் கூட்டாளி சிரிக்கிறாரு. ஏன்னா இப்போ வாயை திறக்க முடியல. பாஸ்டர் எது சொன்னாலும் பாஸ்டர் பைபிள், does the Bible says that? Does the Bible says that? So இப்போ பைபிள் சொல்லுதா இல்லையான்னு நான் சும்மா சொல்றேன். அன்ரைச்சியஸ்னஸ், லைன், லைன், லைன் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பொய் சொல்றது. பைபிள் சொல்லுதா பொய் சொல்லக்கூடாதுன்னு? வாசிங்க. ப்ரோவர்ப்ஸ் 12:22, ப்ரோவர்ப்ஸ் 12:22. அது உங்கள்ட்ட இல்ல சிஸ்டர்? ப்ரோவர்ப்ஸ் 12:22. ஏன்னா நான் அவளையும் சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டர் வந்தது, இதுல ஃபுல்லா சொல்லிடுறேன். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். என்ன சொன்னாரு? What does it say? Lying lips are a blessing to the Lord, but those who deal truthfully, he don't like it. அப்படியே போட்டிருக்கே. என்ன சொல்லிருக்கு? Abomination என்னங்க? தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? அருவருப்பானவைகள். அப்படின்னா சொறி பூச்சி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பொய் சொல்லிட்டு கர்த்தர் முன்னுக்கு போய் நின்னா அவர் நம்ம வாயை பார்த்து என்ன நினைப்பாரு? எப்படி இருக்கும் வாய் கர்த்தர் முன்னுக்கு? அப்படியே புழு நெண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அபோமினேஷன். சோ இந்த மாதிரி நீங்க சொல்லணும். வசனத்தை எடுத்து நான் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா இது தேவனுக்கு பிரியமில்லை. This is unrighteousness. So unrighteousness வந்து don't lie, பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் righteousness என்னது? உண்மையா நடங்க. Very good lah my children, you understand now. Are you following? இப்போ ஒரு ஆள் எத்தனை தேடணும்? 3. பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர் 3 தேடணும்? ஏன்னா நீங்க தப்பிப்பீங்க. ஏன்னா இப்ப இந்த பிரதர்ட்ட கேட்கறவீங்களே, இவர் உடனே ஒண்ணு சொல்லிடுவாரு. உடனே அங்கிட்டு கிளம்பிட்ட போயிட்டு அவர் சொன்னதுதான் நானும் சொன்னேன் பாஸ்டர். நம்ம சபை ரொம்ப ஞானம், அதனால பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஞானமா இருக்கும். பாஸ்டர் இப்போ 3 எடுத்துட்டு 3 யாராச்சும் சொல்லிட்டா, அதனால நீங்க 7 தேட்டுவாங்க, 8 தேட்டுவாங்க. பைபிள்ல நான் தேடி வச்சிருக்கேன் பாருங்க, இவ்வளோ இருக்குது, நிறைய இருக்கு. இது பாதி தான், இன்னும் நிறைய இருக்கு அன்ரைச்சியஸ்னஸ். இன்னும் சொல்லவா? gossip. You think Jesus loves gossip? gossipனா தமிழ்ல சொல்லுங்க என்னது? குறை சொல்லுகிறது. குறை எப்படி சொல்லுவீங்க? முன்னுக்கு சொல்லுவீங்களா பின்னால சொல்லுவீங்களா? இது தேவனுக்கு விருப்பமானது. தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அமோலியா சொல்லுங்க இன்னும். சோ இந்த மாதிரி காரியத்தை நீங்க தேடிட்டு வரணும். சில பேர் என்னை பார்த்து முறைக்கிறீங்க, எனக்கு புரியுது. அமோலியா பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இதெல்லாம் தேவன் தேட சொல்றாரா? ஏன்னா இந்த புது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும்? உங்க அபிஷேகம், உங்க ஆசீர்வாதம். நீங்க என்னென்னத்துக்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ, என்னென்னத்துக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் சொல்கிறார், இதை நான் கூட்டி உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த blessing வேணும்? செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள்.
முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடணும். இன்னில இருந்து காஃபியை குடிக்கணும்னாலும் ஆண்டவரே சோஸ்திரம் ஐயா, தேங்க்யூ ஜீசஸ், கேன் ஐ ட்ரிங்க் திஸ் காஃபி, தேங்க்யூ ஜீசஸ். நான் பொய் சொல்லங்க, ஏன்னா நான் ஒன்று சொல்றேன். You know how many of us already forgot this prayer for the food? We think we are ever great, you know. This food, I work for it, you know. Am I right or wrong? You tell me. ஜெபிக்கிறதே காணல் இப்ப சாப்பாடுக்கு. என் குடும்பத்தையும் சேர்த்து சொல்கிறேன். என் பூனை ஜெபிக்கும் தெரியுமா? நான் போய் சொல்றேன்னு என் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. என் நாய் வச்சிருந்தவனு, என் நாய் நான் சொல்லுவேன் ப்ரே, அது அப்படியே உட்காந்துருக்கும். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் தி ஃபுட், ஆமென் சொன்னால அப்படிதான் சாப்பிடும். ஒரு நாள் என் டாக்டர் வந்து சாப்பாடு கொடுத்துச்சு. கொடுத்துட்டு நான் வெளியே இருந்தேன். அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, "சா, I'm telling you the fly eat, the fly want to eat, the fly seeing me only. Did you pray, ma? Oh, must pray, ya. Pray la, pray. Thank you Jesus for the food. Amen." சொன்னா அது சாப்பிட்டு. "சா, நாய் கூட சோஸ்திரம்." மனுஷன் சோஸ்திரம் சொல்றதை மறந்து விட்டான். என் பூனை கூட நானு சாப்பாடு எடுத்து கம் ஜெஜே நான் ஒடியாரும் விட்டாங்க. உடனே அந்த ஃபுட்டை வச்சிடறாரு என்ன பார்ப்போம். இப்படி தூக்கிட்டு தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஃபுட் அப்படின்னு சொன்னாரு. என்ன பார்த்து சாப்பிடும். நான் போய் சொல்றேன்னா என்ன வீட்டில் வந்து என்ன பாருங்க. மனுஷன் இப்ப சாப்பிடுறதுக்கு மறந்துட்டோம். சாப்பிடுறோம் நல்லா, சாப்பிடுறதுக்கு ஜெபிக்கிறத மறந்துட்டோம். கேட்டா I think God understands. Instead we are praying word. சில பேர் வாயில எடுத்து வச்சு pray. ஐயோ eat ready how? So அதனால இன்னில இருந்து first preference must go to whom? God. எத்தனை பேரு பிரேயரை ஸ்கிப் பண்ணிருக்கீங்க? Skipping prayer? You think skipping prayer righteousness in front of the Lord? 1 தெசலோனிக்கர் 5 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். பரவாயில்ல, கொஞ்சம் லேட் தர சாப்பாடு நீங்க இருக்கு எங்க சர்ச்ல. சோ அதனால நீங்க வெளியே போய் சாப்பாடு தேட தேவையில்லை. 1 தெசலோனிக்கர் 5 வசனம் 16 வாசிங்களேன். 16 17 வாசிங்களேன். 16 and 17. 1 Thessalonian, இது இந்தியால பிரசங்கம் கொடுத்தேன். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். போதும். எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றது? pray without அப்படின்னா என்ன அர்த்தம்? pray with easy. I like, I pray. I don't like, I don't pray. Because God says pray without easy. அப்படியே சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? Without ceasing. இடையே விடக்கூடாது. நம்ம எத்தனை பேர் இடை விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? இஸ்தனா ஜெபிப்போம், இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்லி நல்ல வார்த்தை பிடிச்சு வச்சிருக்கோம். என்ன வார்த்தை? என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். ஒரு நாள் விட போறாரு ஆற, அப்ப நமக்கு தெரியும். வாங்கிட்டு ஐயோ ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதும் ஜெபிக்காம இடைவிடுகிறது is unrighteousness for God. God don't like, because everything is written in the Bible. So நான் அதனால தான் சொன்னேன், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த வாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்கள்கிட்ட பைபிள் ஸ்டடி மாதிரி நான் கீழே வருவேன். இந்த வாட்டி சர்மன். ஓகே ஐயா, நீ இந்த இதை தூக்கிட்டே நடக்கணும். ஓகே, பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வருவதான சர்ச்சுக்கு Sunday I'll be walking around and asking you all for unrighteousness. Okay, so இங்கிட்டு unrighteousness பேசுவாங்க, அங்கிட்டு righteousness பேசுவாங்க. அங்கிட்டு unrighteousness பேசுவாங்க, இங்க righteousness பேசுவாங்க. இது எப்படி இருக்கு? சர்ச்சுக்கு வரலன்னு வைங்களேன், இந்த மூணு சர்ச்சுக்கு வரலன்னா அதுவும் unrighteousness. You answerable to the Lord.
ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் பிளான் போட்டுருக்கீங்க சேர்த்துக்கு வராம இருக்கிறதுக்கு? I never say. My spokesperson spoke. Listen, the Lord is going to bless. இந்த புது வருஷத்துல சர்வீஸ் என்னது வர்ஷிப் நடத்தும் போதே தேவன் சொன்னார் ஒரு வார்த்தை, புது வருஷத்துல பெரிய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். We are going to see great thing happening in our life. And this is the word the Lord says. You want to harvest great? You want to get the great blessing? You want to get the double fold blessing? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர்ல இருந்து எடுக்கணுமா? முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் சொல்கிறார். பாஸ்டர் எல்லாம் செய்ய முடியாது, எனக்கு தெரியும். You can't do everything, but you can do something. கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிங்க. Start doing little by little, and you will see great thing is happening in your life. தேவன் பெரிய காரியத்தை செய்வாங்க, நான் சொல்றேன். God will do. ஏன்னா வாக்குத்தத்தம் கர்த்தரோட கரத்துல இருந்து வந்திருக்குது. கர்த்தர் சொல்றார், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று. எவைகள் எல்லாம் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குறையா இருக்குது, தேவன் சொல்லுகிறார், I will fulfill. சபைக்கு லேட்டா வர்றது ரைச்சியஸ்னஸா அன்ரைச்சியஸ்னஸ்? வேதத்தை தூக்கிட்டு வராமல் போனை மட்டும் தூக்கிட்டு வருது ரைச்சியஸ்னஸா அன்ரைச்சியஸ்னஸா? ஃபர்ஸ்ட் இப்பதான் எல்லாம் போன்ல கொடுத்துறாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? I want to know what the Bible says. I don't want to say what your phone says. Are you following? Hallelujah. Thank you for the blessing. இது நான் கொடுத்த blessing, கர்த்தர் நமக்கு கொடுத்த blessing. Are you receiving the blessing? And you think God இந்த புது வருஷத்துல அடி எடுத்து வைக்கும் போது தேவன் இதெல்லாம் கூட்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். செய்ய வேண்டியது முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுவோம், மற்றது எல்லாம் தேவன் கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு BMW வேணும் கொடுப்பார், யாருக்கு டபுள் ஸ்டோரி வீடு வேணும், யாருக்கு பங்களோ வேணும், யாருக்கு இது வேணும் அது வேணும், எது வேணும்னாலும் கேளுங்க. ஆனா முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள். ஆனா 3 வீடு வச்சுட்டு 4வது வீடு கேட்காதீங்க. நமக்கு தேவை ஒரு வீடு தான். ஓகே, இல்ல பாஸ்டர் காடிங்க நிறைய அடிக்க வச்சுட்டு அந்த சுல்தான் என்னது ஜோஹர் மாதிரி எது வேணாலும் எடுத்துருப்போம், அந்த ஆசைலாம் படாதீங்க. நீங்க ஒண்ணு கூட பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ பூமியில எது ஓட்டணும் அதை மட்டும் கேளுங்க, சரிங்களா? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? இந்த பேராசையும் படக்கூடாது, அதெல்லாம் கண்ணுக்கு பிடிக்காது. Okay? Right? So what's the verse God given for this year, coming year? Seek first the kingdom of God and everything else. Hello? சத்தமா சொல்லுங்க. Seek and his righteousness and all these will be added to you. Hallelujah. Receive it in the name of Jesus. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்க வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த புது வருஷத்திலே உங்க மகிமையை காண போகிறோம் ஐயா. உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஐயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஐயா. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதோ இந்த நாள் ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்க பிள்ளைகள் உமக்காக ஒப்பு கொடுத்த காரியத்துக்காக நன்றி ஐயா. அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து உமக்காக ஜீவிக்கும்படி, இந்த வசனத்தின்படி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். வாருங்கள் தேவ